தர முடியாதுன்னு, பம்பரம் சின்னம் உங்களுக்கு ஒதுக்க முடியாதுன்னு தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கிறாங்க. அந்த சின்னத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே எங்களோட சின்னனால அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜென்ரல் சிம்பிள்ல கிடையாது. அது யாருமே அதை போட்டி போட முடியாது. அப்படியே அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பம்பர சின்னம் கொடுக்க முடியுங்கிறது இருந்தாலுமே அதனால சில பிரச்சனைகள் வரும், இது தவறான ஒரு முன்னுதாரணம் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுத்திருக்கிறாங்க. அது ஏன் அதை மறுக்கிறாங்கிற வாதத்தை இன்னைக்கு மத்தியான நீதிமன்றத்தில் நாங்கள் வைக்க போறோம். நீதிமன்ற தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு. ஒரு வேட்பாளர், இந்த வேட்பாளர் நம்பிக்கைக்குரிய வேட்பாளர்னா அவருடைய சின்னம் எதுங்கிற தேடுற ஜனங்க தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. நாங்க பரப்புரையில் இருக்கிறோம். நாங்க மேற்கொண்டு நாங்க சின்னத்தை சொல்லாம இருக்க முடியாது. அதனால பிளான் பி, பிளான் சி வேற சின்னங்கள் நாங்க ஜெனரல் சிம்பிள்ஸ் இதெல்லாம் வச்சிருக்கோம். நாங்க அந்த சிம்பிள் ஏதாவது ஒன்று நாங்க போட்டி போட போறோம். பாஜக அரசு, ஒன்றிய அரசை சார்ந்த ஸ்தாபனங்கள், இன்கம் டாக்ஸ், இடி, சிபிஐ, இப்போ எலெக்ஷன் கமிஷன் அதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்க 2 மாசத்துக்கு முன்னாடியே அந்த ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ், இயக்கத்தை பற்றி அந்த டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாம் கொடுத்துருந்தோம். அவங்க சிஸ்டத்தில் அப்லோட் பண்ணாமல் இருந்தாங்க. அது அவங்களுடைய தவறு. நாம் தமிழர் இயக்கம், அவங்களுடைய இயக்கம் கடந்த காலங்களில் கரும்பு விவசாயி அந்த சின்னத்தில் பலமுறை போட்டி போட்டிருக்க உங்க நம்பருக்கு, உங்க ஊழல் நம்பருக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்கு வேண்டிய அந்த சின்னத்தை மறுத்து கேலி பண்ற மாதிரி, கிண்டல் பண்ற மாதிரி அவங்க மைக் சின்னத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க பம்பரம் சின்னம் உங்களுக்கு ஒதுக்க முடியாதுன்னு தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இறுதி முடிவு நீதிமன்றம். இன்னைக்கு 2 மணிக்கு அவங்க நீதிமன்றத்தில் இந்த பதில் சொல்லும் பொழுது எங்களுடைய வழக்கறிஞர்கள் அதுக்குண்டான வாதத்தை வைக்க போறாங்க. ஏன்னா எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ரிசர்வேஷன் அண்ட் ஆர்டர் அதுல ஒரு ப்ரொவிஷன் படி தான் நாங்கள் இந்த மாதிரி ஏற்கனவே நாங்கள் போட்டியிட்ட பம்பரம் சின்னம் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் மதிமுக போட்டி போடுது. அப்போ அந்த சின்னத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே எங்களோட சின்னனால அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜென்ரல் சிம்பிள்ல கிடையாது. அது யாருமே அதை போட்டி போட முடியாது. அப்படியே அதை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதை ரிலீஸ் பண்ணி விடுங்க. எங்க திருச்சியில மாத்திரம் நாங்க இங்க அதை பயன்படுத்திக்கிறோம் நாங்க சொல்லியிருந்தோம். அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவங்க இது கடந்த காலங்களில் இது இப்படி சட்டம் இருந்தாலுமே இந்த மாதிரி பம்பரசனை கொடுக்க முடியுங்கிறது இருந்தாலுமே அதனால சில பிரச்சனைகள் வரும், இது தவறான ஒரு முன்னுதாரணம் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுத்திருக்கிறாங்க. நாங்க என்னன்னா அந்த சட்டத்துல இடம் இருக்கு, இந்த மாதிரி பம்பரசனை எங்களுக்கு ஒதுக்க முடியும்னு பர்டிகுலர் ப்ரொவிஷன் சொல்லி தான் நாங்க அது கேட்டிருக்கிறோம். அது ஏன் அதை மறுக்கிறாங்கிற வாதத்தை இன்னைக்கு மத்தியான நீதிமன்றத்தில் நாங்கள் வைக்க போறோம். நாங்க நீதிமன்ற தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு. அதே வேளையில் இன்னொன்று சொல்றேன், நான் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஜனங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ஒரு வேட்பாளர், இந்த வேட்பாளர் நம்பிக்கைக்குரிய வேட்பாளர்னா அவருடைய சின்னம் எதுங்கிற தேடுற ஜனங்க தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. கடந்த காலம் மாதிரி எல்லாம் கிடையாது. இங்க சாதாரண நீங்க கிராமங்கள்ல உள்ளாட்சி தேர்தலில் பஞ்சாயத்து பிரசிடென்ட், கவுன்சிலரு, மற்ற பொறுப்புகள் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 3-4 கேண்ட் இது பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சின்னமா இருக்கும். அது இயக்கங்களுடைய, அரசியல் இயக்கங்களுடைய சின்னம் அல்லாது அவங்க அங்க புது சின்னத்தை அவங்க தேர்ந்தெடுத்து போட்டி போடும் போது அந்த 3-4 சின்னங்கள் ஒவ்வொருத்தருடைய சின்னம் என்ன சின்னம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்க, படிக்காத ஜனங்க அந்த சின்னத்துக்கு வாக்களிக்கும் பொழுது நம்ம இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியா காலத்தில் இருக்கோம். இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மதவாத பாஜகவை எதிர்க்கும் உண்மையான அணி என்னன்னு சொன்னீங்கன்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. அப்போ பாஜகவை எதிர்க்கிற இங்க இயக்கம் என்னன்னு பார்க்கும்போது திருச்சியை பொறுத்தவரை மதிமுக வேட்பாளரை பொறுத்தவரை அவருடைய போட்டியோட சின்னம் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாக்களிக்க போறாங்க. அதனால எந்த பின்னடைவும் இருக்க போறதில்ல. நாங்க நம்பிக்கையோடு இருக்கோம். ஒருவேளை அவங்க நீதிமன்றம் இந்த லீகல் ப்ரொசீஜர் கொஞ்சம் டைம் ஆகுது, கொஞ்சம் இதாகுதுன்னா அப்போ நாங்க பரப்புரையில் இருக்கிறோம். நாங்க மேற்கொண்டு நாங்க சின்னத்தை சொல்லாம இருக்க முடியாது. அதனால பிளான் பி, பிளான் சி வேற சின்னங்கள் நாங்க ஜெனரல் சிம்பிள்ஸ் இதெல்லாம் வச்சிருக்கோம். நாங்க அந்த சிம்பிள் ஏதாவது ஒன்று நாங்க போட்டி போட போறோம். இதனால எந்தவித ஒரு பின்னடைவோ எதுவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. கடந்த காலங்கள் உங்களுக்கே தெரியும், கடந்த காலங்கள்ல புதிய சின்னங்களை சில இயக்கங்களும் சரி, சில தலைவர்களும் சரி, சில எளிய மக்களும் அந்த புதிய சின்னங்கள்ல போட்டி போட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. இது புதுசு கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் விவரமானவர்கள். மதவாத பாஜக வந்துடக்கூடாதுங்கிறதுல ஒட்டுமொத்த தமிழகம் இருக்கும் பொழுது இந்த சின்னம் பொறுத்த வரைக்கும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தாது. அதாவது இன்னைக்கு பாஜக அரசு, ஒன்றிய அரசை சார்ந்த ஸ்தாபனங்கள், இன்கம் டாக்ஸ், இடி, சிபிஐ,
இப்போ எலெக்ஷன் கமிஷன் அதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நீங்க. ஏன்னா இதே நம்ம தமிழ்நாட்டில் பாஜகவை அந்த அணியை சார்ந்த தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் அமமுகவுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்ட சின்னத்தை டக்குன்னு ஒதுக்கிட்டாங்க. சரி, எங்களுக்கு மதிமுகவுக்கு வந்து நாங்க இது 2 மாசம் நடந்துட்டு இருக்கு இந்த பிரச்சனை, இந்த சின்னம் பொருத்திய பிரச்சனை 2 மாசம் நடந்துட்டு இருக்கு. போன மாசம் என்ன சொன்னாங்கன்னா அதுக்குண்டான அந்த தரவுகள் சிலதெல்லாம் நீங்க சப்மிட் பண்ணாம இருக்கிறீங்க, அதை முதல்ல நீங்க பண்ணுங்க, அப்பதான் உங்க அப்ளிகேஷன் நீங்க நாங்க பார்க்க முடியும், திரும்பி நீங்க ரீசப்மிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆனா 2 மாசத்துக்கு முன்னாடியே அந்த ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் எங்க இயக்கத்தை பற்றி அந்த டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லாம் கொடுத்துருந்தோம். அவங்க சிஸ்டத்துல அப்லோட் பண்ணாம இருந்தாங்க, அது அவங்களுடைய தவறு. சரி, அதுக்கு முன்னாடி புதுசா ஒரு அப்ளிகேஷன் போட்டு எல்லாத்தையும் கொடுத்த பிறகு இல்லாத ஊருக்கு வழி சொல்ற மாதிரி புதுசா ஒரு காரணத்தை இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது வந்து என்ன, எங்களுக்கு மாத்திரம் கிடையாது, இது விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்துக்கும் அவங்களுக்கு பானை சின்னம் அவங்களுக்கு இது வரைக்கும் அவங்க கன்ஃபார்ம் ஆகல. அதே மாதிரி நம்மளுடைய எங்க அணியில் இல்லாத, சரி நான் கூட சரி எங்க அணியில் விட்டுருங்க, இன்னொரு அணி இருக்கு, இன்னொரு கட்சி இருக்கு, நாம் தமிழர் இயக்கம். அவங்களுடைய இயக்கம் கடந்த காலங்களில் கரும்பு விவசாயி அந்த சின்னத்துல பலமுறை போட்டி போட்டிருக்க உங்க நம்பருக்கு, உங்க கூட நம்பருக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்த பொழுதும் அவங்களுக்கு வேண்டிய அந்த சின்னத்தை மறுத்து கேலி பண்ற மாதிரி, கிண்டல் பண்ற மாதிரி அவங்க மைக் சின்னத்தை கொடுத்துருக்கிறாங்க. அவங்க இது வந்து என்னன்னா, இது பழி வாங்குறது தான் தவிர பாஜகவை எதிர்க்கின்ற அரசியல் இயக்கங்கள் எதுவுமே இங்க தமிழ்நாட்டிலே சரி நாட்டிலே எதுவும் இருக்கக்கூடாதுங்கிற அந்த மனப்பான்மையை தான் இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய இந்த நடவடிக்கையில் தெரியப்படுத்துது. மாற்று சின்னமா எது பிளான் சி இருக்குன்னு என்ன சின்னத்தை நீங்க போறீங்க? பிளான் பி, பிளான் சி. இன்னைக்கு மாலை உங்களுக்கு இன்கேஸ் நீதிமன்றம் தீர்ப்பு வந்து காலதாமதம் ஆகுதுங்கிற போதுல கண்டிப்பா ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர் எல்லாரையும் சந்திச்சு கண்டிப்பா இதே மாதிரி கண்டிப்பா நாங்க சொல்ல போறோம். சரிங்களா? பட் பி பாசிட்டிவ். எதுக்கு நம்ம நெகட்டிவ் நம்ம யோசிக்கணும்? ஏன் விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்துக்கு கொடுக்கல? நான் தான் கேட்கிறேன். நான் 2 சின்னத்துல போட்டி போட்டா உங்களுக்கு சின்னம் கொடுக்கற சொல்றேன். இதே எலெக்ஷன் கமிஷன் ஏன் விடுதலை சிறுத்தைகள் அவங்களுக்கு கொடுக்கற சின்னத்தை, பானை சின்னத்தை கொடுக்கல? இது வரைக்கும் காலதாமதம் பண்ணிட்டு இருக்காங்களே, அதை தான் சொல்றேன் நானு. இவங்க எலெக்ஷன் கமிஷன் பொறுத்த வரைக்கும் முழுக்க ஒன்றிய பாஜகவுக்கு சாதகமா செயல்படுறாங்க. எதிர்கட்சியில் யாருமே சுதந்திரமா ஒரு நல்லபடியா தேர்தல் பரப்புரை ஈடுபடக்கூடாது, காலதாமதம் செய்யணும், என்னென்ன முட்டுக்கட்டைகள் போடுறோமோ அதுக்குண்டான வேலை இப்பவே. எப்படி நாளைக்கு தேர்தல் அன்னைக்கு ஓட்டு பதிவு அன்னைக்கு சரி, வாக்கு எண்ணிக்கை சரி, என்னெல்லாம் பண்ண போறாங்க நம்ம தான் பார்க்க போறோம். எங்களுக்கு மாத்திரம் கிடையாதுங்க, மதிமுகவுக்கு மாத்திரம் கிடையாது, விடுதலை சிறுத்தைகளுக்கு, நாம் தமிழர்களுக்கு, இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களிலும் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. எந்தெந்த வழியில் அவங்க சிக்கல். இப்போ காங்கிரஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க கடைசி நேரத்தில் வருமான வரித்துறையுடைய சொல்லி அவங்களோட அக்கௌண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ தேர்தலுக்கு வந்து அவங்க செலவு பண்ணுறது கூட கையில் காசு கிடையாது. இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு இதன் ரூபத்தில் அவங்க வந்து இடைஞ்சல் கொடுத்துட்டு இருக்காங்க ஒன்றிய அரசு. அதுக்கு எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம், மற்றவங்களுக்கு இன்கம் டேக்ஸாக இருக்கலாம், EDயா இருக்கலாம், எதா இருக்கலாம். இப்போ திருச்சியை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வேட்பாளர்கள் தான் சார் இது வரைக்கும் ஜெயிச்சிருக்காங்க. அப்படி பார்த்தாக்க நீங்களும் வெளியூர் தான், உங்களுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குன்னு? வெளியூர்னா என்ன, பாகிஸ்தானா இல்லை ஆப்கானிஸ்தானா? வெளியூர்னா இந்த பாருங்க, தமிழ்நாட்டுக்காரன் எங்க இயக்கம் மதிமுக இருக்கட்டும், இல்லை தலைவர் வைகோவா இருக்கட்டும், கன்னியாகுமரி முதல் சென்னை வரைக்கும் தமிழ்நாட்டுடைய முக்கியமான உரிமைகள், தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு இந்த கிட்டத்தட்ட 60 வருஷமா அவர் போராடி இருக்கு. இந்த இயக்கம் மதிமுக 30 வருஷமா போராடி இருக்கு. திருச்சி பொறுத்து எனக்கு புதுசு கிடையாது. இன்னொன்னு சொல்றாங்க, எல்லா உள்ளூர் வேட்பாளர் நல்லது செஞ்சுட்டாங்களா? நான் கேட்கிறேன், உங்களை எல்லாருக்கிட்டையும் கேட்கிறேன், உள்ளூர் வேட்பாளர் வெளியூர் வேட்பாளர் கிடையாது. ஒரு வேட்பாளர், ஒரு அரசியல் இயக்க தலைவர், ஒரு அரசியல் இயக்கமோ அவங்க நல்லா சிறப்பாக செயல்பட்டாங்க, நல்லா அவங்க வந்து பணியாற்றுறாங்க, அவங்க அந்த மக்களுக்குடைய நம்பிக்கைக்குரியவர் இருக்கிறாங்கன்னா அந்த ஜனங்க எந்த கட்சி எந்த சின்னம் எதுவும் பார்க்க போறது கிடையாது. என்னை பொறுத்தவரை எங்க இயக்கத்துக்கு ஒரு வாய்ப்பு, நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவங்க ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. திருச்சி தொகுதியை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாங்க சிறப்பாக பணியாற்றுவோம். இன்னைக்கு காலையில கூட நான் போகும்போது, நான் இன்னைக்கு ஒரு வாக்கிங் மாதிரி போயிருந்தேன். நான் அப்போ போயிருக்கும்போது அத்தனை ஜனங்க பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. நீங்கள் எங்கள் தொகுதியில் நிற்கிறவங்க அவ்வளோ தூரம் நாங்கள் சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷம், நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தான் வெற்றின்னு சொல்லிட்டு அத்தனை ஜனங்க உள்ளூர் வெளியூர் என் மேலே குறை சொல்றதுக்கு வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இது ஒரு வெளியூர்காரன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே திருச்சி ஊர் தான். நீங்க கடந்த காலங்களில் இதே திருச்சி ஊர் நீங்க சிறப்பான வேட்பாளர்கள், நல்ல வேட்பாளர் வெளியூர்காரங்க இதே திருச்சி ஊர் தான் தேர்ந்தெடுத்திருக்கு. அதனால உள்ளூர் வெளியூர் கிடையாது. நான் தமிழ்நாட்டுக்காரன். நான் எங்க போனாலும் ஜனங்க ஏற்றுக்குவாங்கன்னு. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.